Hi, hello everyone. இன்னைக்கு photosynthesis அப்படிங்கிற சாப்டர்னுடைய quizzes எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு செட்டா பிரிக்கிறோம் photosynthesis. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் செகண்ட் பார்ட்ல இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் பார்க்குறோம். ஸோ இதுக்கான இந்த quizzes பொறுத்த வரைக்கும் you must be able to answer the question. Every one of you should give answer to the question. ஓகேவா? நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணணும். தப்பா இருக்கிறத பத்தி தப்பே கிடையாது. ஆனா தப்ப திருப்பி நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எம்சிக்யூஸ்ல இருக்க சில கொஷின்ஸே அதனுடைய கான்செப்டை வச்சு நான் செகண்ட் செட்லயும் வச்சிருக்கேன். எதுக்காகனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும் போது அந்த கொஷினை கரெக்டா பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக. ஸோ குவிஸஸை ப்ராப்பரா வந்து நீங்க ஆன்சர்ஸ் பண்ணணும். ஓகே. If you are the first, then subscribe பண்ணீங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. Next questions. Of the total incident solar radiations, the proportion of PAR, that is photosynthetically active radiation, அதான் PAR, is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So what is the answer for this question? You just give your answers after 10 seconds. The timer starts now. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. So total incident solar radiation அப்படிங்கிறது சன்டேந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரேடியேஷனை நம்ம என்ன சொல்லலாம்னா சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலா கிடைக்கக்கூடியது, அதுல இருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்றோம். அதுல போட்டோசிந்தட்டிக்கலா ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல எவ்வளவு பர்சன்டேஜ நம்ம போட்டோசிந்தசிஸ்க்கு பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவுல இருக்கக்கூடிய அப்சார்ப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ நம்ம பிளான்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ யூ மே கிவ் த ஆன்சர்ஸ். Let's see the concept behind it. ஆக்சுவலா நீங்க போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. சோலார் எனர்ஜில நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லக்கூடிய இந்த 400 to 700 நானோமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுதான் வந்து என்னன்னா போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த வேவ் லென்த்ல இருக்கக்கூடிய லைட்டை தான் நம்ம பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணும். ஸோ அது இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அது வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அது டோட்டல் இன் சோலார் ரேடியேஷனில் இந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக வி கேன் ப்ரிப்பேர் வாட் CO2-வை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் பண்ணுது இல்லையா. தட் இஸ் டூ ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்வால்வ். ஒன் இஸ் லைட் ரியாக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் டார்க் ரியாக்ஷன்ஸ். இது ரெண்டுமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் நடக்கும். Of these total incident solar radiation, the proportion of photosynthetically active radiation is less than 50%. 50% கீழே இருக்கிறது தான், 50% கீழே கம்மியாக தான் நம்ம வந்து வர்ற சோலார் ரேடியேஷனில் நம்ம பிளான்ஸ் யூஸ் பண்ணி அந்த கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுற வேலை, ஸ்டார்ச்சா அதெல்லாம் வந்து பண்ணுது. ஸோ 50%க்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டாக தான் போகுது. ஸோ less than 50%. The second option is the right one. யாரெல்லாம் பி ஆப்ஷன் போட்டீங்களோ வெரி குட். லெட்ஸ் கோ ஃபார் த செகண்ட் எம்சிக்யூ. விச் எலிமெண்ட் இஸ் லொகேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த porphyrin ரிங் இன் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில்லோட பிக்மெண்ட்டை பற்றி இன்னைக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. குளோரோஃபில் பிக்மெண்ட்ல porphyrin ரிங் இருக்கும். எப்படி நீங்க ஹீமோகுளோபின்ல நம்ம பாக்குறோமோ porphyrin ரிங், தட் இஸ் அயன் இது போட்டு அங்க நீங்க ரிங் பாப்பீங்க, அது பேர் porphyrin ரிங் நம்ம சொல்லுவோம். ஹீமோகுளோபின்ல 2 ஆல்பா 2 பீட்டான்னு சொல்லிட்டு 4 இது. இங்கேயும் கிட்டத்தட்ட வந்து சேமான ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த porphyrin ரிங்ல குளோரோஃபில்ல பொறுத்த வரைக்கும் யார் இருப்பா, அங்க பாத்தீங்கன்னா அயன் காம்பனன்ட், இங்க யார் இருப்பா, இங்க எந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ யூ மஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். த டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேயா? திஸ் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆனால் நிறைய பேர் இதில் கொஞ்சம் ஈஸியாக ட்விஸ்ட் ஆகி மாற்றி ஆன்சர் பண்ணிடுவாங்க. நிறைய சிம்பிள் கொஸ்டினில் பசங்க என்ன இதில் பார்ப்பாங்கன்னா சின்னதாக ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணி விடுவாங்க. தட் வில் பிகம் த டோட்டலாக வேஸ்டாக போயிடும்.
ஈவன் தோ அந்த குளோரோஃபில் ஸ்ட்ரக்சரையுமே படிச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா குளோரோஃபிலோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஹோமோலாகஸ் டு த ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சரை ஒத்தியே இருக்கும். இங்கே பாருங்க, ஹீம்ல என்ன இருக்குன்னா இந்த போர்பைரின் ரிங் வந்து சுற்றி இருக்கும் போது நடுவில் அயன் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? ஹியர் திஸ் இஸ் அயன் ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் 4 குளோபுலின்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு போர்பைரின் ரிங் இருக்கும். லெட்ஸ் அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் இங்கே குளோரோஃபில்லையும் நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஸோ த சிமிலர் ஸ்ட்ரக்சர் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது குளோரோஃபில்லையும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயன் கண்டென்ட்டுக்கு பதிலாக இங்கே யார் இருப்பா எலிமெண்ட்? மெக்னீஷியம், எம்ஜி. எம்ஜினா மெக்னீஷியம். ஓகேவா? எம்என் அப்படின்னம்னா மேங்கனீஸ். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. மெக்னீஷியத்துக்கு பதிலாக மேங்கனீஸை போட வேண்டியது, மேங்கனீஸ் வர வேண்டிய இடத்துல மெக்னீஷியத்தை போட வேண்டியது. ஹியர் குளோரோஃபில்லை பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியம், அதே இடத்துல ஹீமோகுளோபினை பொறுத்த வரைக்கும் அந்த போர்பைரின் ரிங்ல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட். ஸோ ரெண்டுமே ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை கூட நம்ம கொஸ்டினாக கேட்க முடியும். ரைட். குளோரோஃபில் இஸ் ஹோமோலாகஸ் டு டேஷ் அப்படின்னு கேட்கலாம். டேஷ் புரோட்டீன். அப்போ ஹீமோகுளோபினோட அல்புமின் அந்த போர்பைரின் ரிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்கே அயன் கண்டென்ட் இருக்கும், இங்கே வந்து மெக்னீஷியம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? த தேர்ட் ஆப்ஷன். சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, மெக்னீஷியம்னு படிச்சிருப்பீங்க, ஆனால் ஆன்சர் என்ன போட்டுருவாங்கன்னா மேக்னீசியம் போட்டுருவாங்க. ஸோ சின்னதாக மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு ஆன்சரில் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். இனிமேலுக்கு நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் தெளிவாக படித்து ஆன்சர்ஸை படித்து அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின் தான் இதுவும். குளோரோஃபில் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு. எங்க இருக்கு? குளோரோபிளாஸ்ட்ல எந்த இடத்துல குளோரோஃபில் இருக்கு? ஸோ the chlorophyll in chloroplast is located in dash. The timer starts now. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, the time's up. Give your answers on the chat room. Okay. ஆக்சுவலாக இது என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கு, நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுலேயும் சில பேர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ குளோரோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம எப்படி மைட்டோகாண்ட்ரியாவில் எப்படி நம்ம பார்க்குறோமோ அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின், அதே மாதிரியான அமைப்பு இங்கேயும் இருக்கும். அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின். இந்த குளோரோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, பாக்டீரியாவில் ப்ளூ கிரீன் ஆல்கே, தட் இஸ் கால்ட் சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியான்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு நேம் ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு. அந்த இது வந்து ஆக்சுவலாக யூக்கரியாட்டிக் செல்லுக்குள்ளே வந்து அது என்ன ஆயிடுச்சா குளோரோபிளாஸ்ட்டுங்கிற செல் ஆர்கனலாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு தியரி வந்து சொல்லுவோம். அந்த தியரி பேர் எண்டோ சிம்பயாட்டிக் தியரின்னு பேர். ஒன்றும் இல்லை, ப்ரோகரியாட் வந்து யூக்கரியாட்டிக் செல்குள்ளர வந்துச்சான். ஓவர் எ பீரியட் ஆஃப் இயர்ஸ் அது உள்ளர போன அந்த prokaryote, that is bacteria, cyanobacteria, blue green algae will become the chloroplast of the eukaryote in future. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க யூக்கரியாட்ல இருக்கக்கூடிய அந்த குளோரோபிளாஸ்ட்லாம் ப்ளூ கிரீன் ஆல்கே தான் வந்து தட் இஸ் சைனோபாக்டீரியா தான் யூக்கரியாட் செல்லுக்குள்ளர ஒரு பல 100 வருஷத்துக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளர இன்வேட் ஆனிச்சான். அதுதான் இன்னைய சொல்லக்கூடிய குளோரோபிளாஸ்ட். ஸோ அதே மாதிரியான சிமிலர் எவிடன்ஸ் கொண்டதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைபோசோம் நேச்சர் வந்து சேமாக இருக்கிறது. ரைபோசோம் 70S டைப் இருக்கும் ப்ரோகரியாட்டில். அதே மாதிரியான நேச்சரை வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியாலையும் பார்க்க முடியும், இங்கேயும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சிமிலாரிட்டிஸ் வந்து இந்த தியரியை எண்டோ சிம்பயாட்டிக் தியரியை சப்போர்ட் பண்ணும். யூ மஸ்ட் இதை பார்த்தோன்னே எனக்கு யோசனை வந்துச்சு. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் இந்த குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது ப்ளூ கிரீன் ஆல்கேலேருந்து வந்ததாகவும், மைட்டோகாண்ட்ரியா வந்து யூக்கரியாட்டிக் செல்லில் ஏரோபிக் பாக்டீரியாலேருந்து வந்ததாகவும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளர பார்ப்போம். ஹியர் இங்கே வந்து சைட்டோபிளாசம் மாரி அது உள்ளர இன்னர் மெம்பரேனுக்குள்ளர யார் இருக்கா அப்படின்னா ஸ்ட்ரோமா. ஸோ ஹியர் திஸ் இஸ் த ஸ்ட்ரோமா லேமலே. அந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய லேமலே இது. ஸ்ட்ரோமாங்கிறது இந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் விச் இஸ் பிரசன்ட் இன்சைட் த இன்னர் மெம்பரேன். சரி, இதுக்கு இந்த அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் ரெண்டுத்துக்கும் இடையில வி கேன் சி த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். ரெண்டு மெம்பரேனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அப்புறம் ஹியர் யூ கேன்
see the stock of coins. அந்த ஒரு காயினை வந்து தைலகாய்டுன்னு சொல்லுவோம். the whole stock of coins அப்படியே பஞ்ச் அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்குல்ல, அதை ஹோலா நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரானா அப்படின்னு சொல்றது வழக்கம். here this is granum. the whole stock of coins, இந்த whole செட்டையுமே கிரானம் சொல்லுவோம். இண்டிவிஜுவல் யூனிட்டை வந்து ஒவ்வொரு இதையும் தைலகாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த நம்ம போட்டோசிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் 2 ரியாக்ஷன்ஸ் சொல்றோம் இல்லையா, ஒன்று வந்து லைட் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து டார்க் ரியாக்ஷன். இந்த லைட் ரியாக்ஷன்ஸ் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலகாய்ட்ஸ்குள்ள. ஸோ இந்த டார்க் ரியாக்ஷன் தட் இஸ் டெர்ம்டு டு பி கால்வின் சைக்கிள் தட் ரிமைன்ஸ் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். கிட்டத்தட்ட அது மாதிரி ஃப்ளூயிட் ஃபில்டிங் காம்பனன்ட் தட் இஸ் ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமால தான் கால்வின் சைக்கிள் அல்லது டார்க் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அண்ட் தைலகாய்ட்ஸில் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஏன்னா அங்கே தான் ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் இருக்கும். ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி ஃபோட்டோ சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணும். 250 to 400 பிக்மெண்ட்ஸ் ஜாயின் டுகெதர் இன் ஏ சிங்கிள் ஃபோட்டோ சிஸ்டம். ஓகே, இப்போ நீங்கள் குளோரோஃபில் இன் குளோரோபிளாஸ்ட் இஸ் லொகேட்டட் இன் வேர்? ஸோ தட் இஸ் நத்திங் பட் so thylakoids. The third option is the right answer for this question. so thylakoidsல தான் என்ன இருக்கு, குளோரோஃபில் இருக்கு. இந்த குளோரோஃபில்லே நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. குளோரோஃபில் ஏனா யூனிவர்சல் பிக்மெண்ட், அண்ட் குளோரோஃபில் பி அண்ட் கரோட்டினாய்ட்ஸ் அதெல்லாம் வந்து என்னன்னா அசசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். which fraction of the visible spectrum of solar radiations are primarily observed by carotenoids of the higher plants? so carotenoids வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சோலார் ஸ்பெக்ட்ரம், அதாவது சோலார் ரேடியேஷன், photosynthetically active radiation அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டோம். இந்த 400 to 700 நானோமீட்டர் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல நம்ம டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். குளோரோஃபில், ஏ, கரோட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில்ஸ், அது மாதிரி. அதுல இந்த கரோட்டினாய்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த பிக்மெண்ட் வந்து எந்த ரேஞ்சு அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடிய லைட்டை அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். லெட்ஸ் த டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேயா, த டைம்ஸ் அப். கிவ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, இந்த இதில் எத்தனை பேர் கரெக்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் மாரி இதுவும் வந்து ஒரு பிக்மெண்ட். இது என்ன கலர் பிக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மஞ்சள் நிறம், ரெட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இந்த வேரியேஷன் கொள்ளுது. அது எல்லோவுக்கும் ரெட்டுக்கும் இடையிலன்னு வச்சுக்கலாம். எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு, இந்த 3 கலர் அந்த குரூப்பை சேர்ந்தது இது. இதை நம்ம வந்து அசசரி பிக்மெண்ட்னு சொல்லுவோம். குளோரோஃபில் ஏ மட்டும்தான் நம்ம அது மாதிரி சொல்லுவோம் யூனிவர்சல் பிக்மெண்ட், பட் தே ஆர் டெர்ம்டு டு பி அசசரி பிக்மெண்ட்ஸ். இதோட வேலை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமமாக மெயினாக என்னன்னா, லைட் ரேஸ் வந்து இன்டென்சிவா போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் தாண்டி நிறைய இன்டென்சிட்டிஸ் அதில் இருக்கு, வேவ் லென்த். அப்போ அந்த லைட் ரேஸ் வந்து அதிகமாக அந்த பிளான்ட் மேலே விழுவும் போது ஆக்சிடேஷன் மூலமா அந்த குளோரோஃபில் வந்து மாலிகுல்ஸ் வந்து இதாகாம, போட்டோ ஆக்சிடேஷன் நடந்துடாம அந்த மாலிகுல்ஸை வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்து நடக்காம அதை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, the carotenoids play a very very important role. so destruction by intensive light rays வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் குளோரோஃபில் மாலிகுல். அந்த இதை வேலையை வந்து இந்த carotenoid pigment பண்ணும். so they can able to observe different wavelength, blue to violet range of spectrum இந்த carotenoids வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா, இது என்ன கிரியேட் பண்ணும்னா ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் வந்து அந்த குளோரோஃபில் மாலிகுலுக்கு ஏற்படுத்தும். அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கரோட்டினாய்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த ஸ்பெக்ட்ரம், அந்த ஸ்பெக்ட்ரம்ல எந்த ரேஞ்சை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டு வயலட். ஸோ த இனிஷியல் சொல்றோம்ல 400 to 700 சொல்லக்கூடிய அந்த வேவ் லென்த்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 400 இனிஷியல் வேவ் லென்த் 400 அதுதான் வந்து இனிஷியல் ப்ளூ லைட், அந்த ரேஞ்ச் வரும் வயலட் ப்ளூ. ஸோ அந்த ரேஞ்சை வந்து இந்த கரோட்டினாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுது, பிரைமரியா அதை அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Anoxygenic photosynthesis is the characteristic feature of. Anoxygenic அப்படின்னாலே ஆக்சிஜன் இல்லாம அப்படின்னு அர்த்தம், நான் ஆக்சிஜனிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சிஜன் இல்லாம, அதாவது ரெஸ்பிரேஷன்ல வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணாது,
அந்த மாதிரியான ஒரு ஆர்கானிசம். அங்க வந்து photosynthesis நடக்குது. This is the characteristics of இதான் question. Let's give your answers on the chat room. இந்த இதுல எல்லாருமே ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். You just give your answers. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, yeah, the time's up. So what is the here you can see the four options: Rhodospirillum, Spirogyra, Chlamydomonas and ulva. So these three இது எல்லாமே என்னன்னா oxygenic photosynthesis தான். But Rhodospirillum is different because this is the bacteria, purple non-sulfur bacteria. இது என்ன பண்ணும்னா லைட் எனர்ஜியை அப்படியே ட்ராப் பண்ணி அதை கெமிக்கல் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பாக்டீரியா இந்த ரோடோஸ்பைரிலம். இதுக்கு வந்து ஆக்சிஜனே தேவை கிடையாது, ஆக்சிஜன் தேவை கிடையாது. ஸோ அன்ஆக்சிஜனிக் photosynthesis that commonly occurs in the purple non-sulfur bacteria, அதுக்கப்புறம் green sulfur bacteria, green non-sulfur bacteria, helicobacter pylori இருக்குல்ல, வயிற்றுக்குள்ள இருக்கும்ல, நம்ம வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா that will cause a disease. அந்த helicobacter pylori கூட இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணும் anoxygenic photosynthesis. அதுலேயும் நம்ம வந்து we can see that anoxygenic photosynthesis. ஸோ இதுதான் வந்து நடக்கும். லைட் எனர்ஜியை அப்படியே கெமிக்கல் எனர்ஜியா மாத்திரும். ஸோ the first option is the answer for this question. இப்போதான் நம்ம வந்து கொஸ்டின்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்கோம். photosynthesisக்குள்ள the oxygen evolved during the photosynthesis that comes from water molecules. So water molecules ல இருந்து ஆக்சிஜன் கிடைச்சிருக்கு, எவால்வ் ஆயிருக்கு. Which one of the following pair of elements involved in this reaction? ஸோ எந்த எலிமெண்ட் வந்து இந்த வாட்டர் மாலிகுலை ஸ்ப்ளிட் பண்ணி அதுலேருந்து ஆக்சிஜன் எவால்வ் ஆகிறத ப்ரமோட் பண்ணக்கூடிய மாலிகுல் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இன் த சாட் ரூம். த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேயா, த டைம்ஸ் அப். கிவ் யுவர் ஆன்சர்ஸ். லெட் மீ செக் அப் த ஆன்சர். இதில் நிறைய பேர் ஈஸியான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சில பேர் சில மிஸ்டேக்ஸை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இதை வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஸோ ஹியர் ஆக்சிஜன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ எவ்வளோ எவால்வ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா CO2 வந்து H2O, வாட்டர் வந்து பிளான்ட்டுக்கு விடுறோம். அதே மாதிரி ஏரில் இருக்கக்கூடிய CO2வை ஃபிக்ஸ் பண்ணி இட் வில் ஃபிக்ஸ் த ஸ்டார்ச் மாலிக்யூல் CH2O. அதை சுற்றி என்ன பண்ணுங்க, என்னன்னு போட்டுருங்க, தட் இஸ் கார்போஹைட்ரேட். ஓகேவா? ப்ளஸ் ஆக்சிஜன் வில் பி evolved during this process. அப்போ இந்த ஆக்சிஜன் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த H2O இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம், ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ராசஸ் பேர். இந்த ப்ராசஸ் வந்து லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ்ல நடக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் லைட் ரியாக்ஷன். செகண்ட் ரியாக்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ்ல டார்க் ரியாக்ஷன்ஸ். தட் வில் ஹேப்பன் இன் த ஸ்டோமா. இது வந்து தைலகாய்ட்ஸ்ல நடக்கும் அந்த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ், பிகாஸ் தே ஹாவ் த ஃபோட்டோசிஸ்டம்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ். அப்போ அந்த ஃபோட்டோலைசிஸ் நடக்கும்போது H2O என்ன ஆகுது, ஆக்சிஜனாக மாறுது. அப்போ வந்து புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் என்ன ஆகும்னா ரிடக்ஷன், அதாவது ஃபோட்டோசிஸ்டம்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் ட்ராப்பிங் மோர் அமௌண்ட் ஆஃப் லைட் எனர்ஜி ஃப்ரம் த சோலார். அப்போ என்ன ஆகும், ஹியர் யூ கேன் சி தட் P680 and P700. திஸ் இஸ் ஃபோட்டோசிஸ்டம் 2 அண்ட் திஸ் இஸ் ஃபோட்டோசிஸ்டம் 1. இது தெரிஞ்சு வச்சுங்க. 680 தட் இஸ் த வேவ் லென்த், அப்சார்ப்ஷன் ஆஃப் வேவ் லென்த், லைட்லேருந்து வருது இல்லையா வேவ் லென்த். அதில் 400 to 700 நானோமீட்டர் சொன்னோம்ல, 680 நானோமீட்டர்ஸ் தான் இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2 வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்சர்வ் பண்ணோன்னா இட் மே கெட் ஆக்சிடைஸ். ஆஸ் ஏ ரிசல்ட் எலக்ட்ரான்ஸ் வில் பி ரிமூவ் ஃப்ரம் த திஸ் ஃபோட்டோ சிஸ்டம். இப்படி தான் ரிமூவல் நடக்கும். அண்ட் தென் இட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ பிளாஸ்டோ கியூனோன், அதுதான் ஃபேயோஃபைட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, Q காம்ப்ளெக்ஸ் பிளாஸ்டோசைனின். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் B6, சைட்டோக்ரோம் F, அண்ட் தென் பிளாஸ்டோசைனின். அட் லாஸ்ட் இட் ரீச் வித் த ஃபோட்டோசிஸ்டம் 1. ஃபோட்டோசிஸ்டம் 1லேருந்து இங்கேயும் வந்து என்னன்னா இங்கேருந்து வந்த எலக்ட்ரான் இதை ஆக்சிடைஸ் பண்ணது மூலமா ஆஸ் ஏ ரிசல்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. we can see the flow of electrons. ஸோ இதுவும் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்ம சொல்லலாம். these electrons move across ferredoxin reducing substrate and then ferredoxin.
ஸோ ஃபெரடாக்சினோட எண்டில் அந்த பார்த்தீங்கன்னா ஃபெரடாக்சின் NAD+ reductase அப்படிங்கிற ஒரு என்சைம் இங்கே இருக்கும். that will reduce the NADP+ into NADPH2. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இங்கே வந்து சைட்டோக்ரோம் B6ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் here you can see சைட்டோக்ரோம் B6 அயன் சல்ஃபர் பாக்டீரியா, அங்கேயும் சைட்டோக்ரோம் F, இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒரு ATP வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் ஹியர் வந்து மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்போ ஹியர் ஆல்சோ ஃபெரடாக்சின்ல NADP+ NADPH2 அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்றோம் இல்லையா. ஸோ தீஸ் NADPH2 அண்ட் ATP இது ரெண்டுமே லைட் ரியாக்ஷன் மூலமா ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே நடக்கும். ஹியர் யூ கேன் see that photollysis of water. ஸோ 2H2O பிரேக் ஆகி ஆக்சிஜன் ஆகிட்டு இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு, இந்த ப்ரோட்டான்ஸ் தான் என்ன பண்ணுன்னா இங்கே ஆக்சிடைஸ் ஆன இந்த ஃபோட்டோ சிஸ்டமை திருப்பி ரெடியூஸ் பண்ணி நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ திஸ் இஸ் ஹவு த திங்ஸ் ஹேப்பன். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ ஐடியா தெரிஞ்சிருச்சு என்னென்ன ஃபோட்டோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் திங்ஸ் இருக்குது. பேயோஃபைட்டின் தட் இஸ் பிளாஸ்டோஸ் கியூனோன் பிளாஸ்டோசைனின் இடையில சைட்டோக்ரோம் B6 F அண்ட் ஃபெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டேட் ஃபெரடாக்சின் ரெடக்டேஸ் வந்து இங்கே கன்வர்ஷன் பண்ணுது. ஸோ ரெடக்ஷன் ப்ராசஸ். இந்த ATP NADPH2லாம் கேல்வின் சைக்கிள்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் டார்க் ரியாக்ஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி அந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு வந்து CO2 ரெடியூஸ் பண்ணி ஸ்டார்ச்சா மாத்திர வேலையை யார் பார்ப்பான்னா ரெண்டாவது ரியாக்ஷன் கேல்வின் சைக்கிள். லைட் ரியாக்ஷன் வாட்டர் மாலிகுல் நம்ம கொடுக்குறோம்ல பிளான்ட்டுக்கு, அதை லைஸ் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி இங்கே இந்த P680 தட் இஸ் PS2 வந்து ஆக்சிடைஸ்ட் ஆன ஒரு PS2 திருப்பி வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டருக்கு யார் ஹெல்ப்ஃபுல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC². ஸோ இந்த ப்ராசஸ்க்கு MC²ன்னு ஞாபகம். E = MC², ஐன்ஸ்டீன் ஃபார்முலா. E ஃபார் மெக்னீஷியமா மேங்கனீஸா? மேங்கனீஸ். ஸோ குளோரோஃபில்ல இருக்கக்கூடியது மெக்னீஷியம், ஆனால் இந்த ஃபார்முலாவில் வரக்கூடியது மேங்கனீஸ். சியில் 2 C தான், ஒன்று கால்சியம் இன்னொன்று குளோரின். இது ரெண்டும் நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான், ஈஸியாக நீங்கள் எழுதிருவீங்க. ஸோ கால்சியம் அண்ட் குளோரின், இன்னொன்று வந்து மேங்கனீஸ். ஸோ MC²ங்கிறத ஞாபகம். ஃபோட்டோலைசிஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற எலிமெண்ட்ஸ் யார் அப்படின்னா MC². ஸோ ஹியர் யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். மெக்னீஷியம் கிடையாது, ஸோ யூ ஹாவ் டு ரப் இட் அவுட். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தப்பான ஆன்சரை இது பண்ணிடக்கூடாது. ஹியர் யூ கேன் see manganese as well as chlorine, that is not potassium. So this is also wrong one. இன்னொன்று வந்து கால்சியம் கூட நம்ம கொடுக்கலாம் ஆப்ஷன்ஸில். அப்போ யூ ஹாவ் டு ஆன்சர் தட். MC². remember that one. Okay, next question. Phosphoenol pyruvate is the primary carbon dioxide acceptor in. Okay, you just give your answers. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. What is your answers? பார்த்தீங்கன்னா பாஸ்போயினால் பைருவேட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நீங்கள் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கேல்வின் சைக்கிள் அப்படிங்கிறது C3 சைக்கிள். தட் இஸ் லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன்ஸ். நம்ம லைட் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது என்னன்னா இந்த ATP NADPH2 யூஸ் பண்ணி CO2 ஸ்டார்ச்சா ரெடியூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் தட் இஸ் கேல்வின் சைக்கிள்னு சொல்லுவோம், அல்லது டார்க் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். நான் காமிப்பேன், அடுத்தடுத்த கொஸ்டின்ல வரும். ஸோ அதான் C3 பாத்வே. C4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாஸ்போயினால் பைருவேட் அப்படிங்கிறது, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா H/SLAC பாத்வே அப்படின்னு பேர். இங்கே கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறது இது வந்து என்னன்னா 4 கார்பன் காம்பவுண்ட். அதனால தான் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன பேருனா C4 பிளான்ட்ஸ்னே பேர். ஸோ கார்பன் ஃபிக்சேஷன் பண்ணி இது பண்ணுறது வந்து 4 கார்பன் கொண்ட மாலிகுலாக ஃபிக்ஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் மாலிகுல். அதனால இதை நம்ம என்னன்னா H/SLAC பாத்வே C4 பாத்வேனா இதை வந்து பண்றது. அதனால C4 பிளான்ஸ் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. சரி, இப்போ இந்த பாஸ்போயினால் பைருவேட் இஸ் த பிரைமரி CO2 அக்செப்டார் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹியர் யூ கேன் see this. This is called C4 பாத்வே. நம்ம C3 பாத்வேல தான் இந்த லைட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கேல்வின் சைக்கிள், இங்கேயும் கேல்வின் சைக்கிள் வந்து நடக்கும். ஆனா இன் அடிஷன் டு தட் இந்த C4 பாத்வேல பாத்தீங்கன்னா என்ன ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிரான்ஸ் அனட்டாமி, அதனுடைய லீஃப்ல வந்து மெசோஃபில்ல மட்டும்தான் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும். C3ல எல்லாம், அதாவது
C3 பிளான்ட்ஸ்லாம். ஆனா இந்த C4 பிளான்ட்ஸ்ல மெசோஃபில் லீவ்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அது கிரானல் குளோரோபிளாஸ்ட். அடுத்தது பண்டில் ஷீத்லயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அது ஏ கிரானுலர் குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த C4 லீஃப் அனாட்டமியை பொறுத்த வரைக்கும் டைமார்பிக் லீஃப். ஏன்னா டைமார்பிக்னு ஏன் சொல்லணும்னா 2 டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டது, குளோரோபிளாஸ்ட் டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு குளோரோபிளாஸ்ட், இங்கே பண்டில் ஷீத்தில் ஒரு குளோரோபிளாஸ்ட். அதே C3யை பொறுத்த வரைக்கும் ஒரே இடம் தான், மெசோஃபில் லீவ்ஸில் மட்டும்தான், இதில் வந்து குளோரோபிளாஸ்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. வாஸ்குலர் பண்டில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சைலம் போயிலம், அதை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் தான் இந்த பண்டில் ஷீட் செல்ஸ். ஸோ அது வந்து குளோரோபிளாஸ்ட் கொண்டதாக இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் 2 இது பார்க்குறீங்களா, இது வந்து மெசோஃபில் செல், இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மெசோஃபில் செல்லை தான் இவங்க இங்கே பெருசாக போட்டிருக்காங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய பண்டில் ஷீட் செல் அடுத்த லெவல், அது வந்து இங்கே செகண்டு. இதுக்கு இன்டர்னலாக இருக்கக்கூடிய சைலம் வெசல்ஸ், போயிலம் வெசல்ஸ்லாம் வாஸ்குலர் டிஷ்யூ, அதில் லாஸ்ட்டாக இங்கே வாஸ்குலர் டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி தட். இப்போ C4 பாத்வேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ்போ ஈனால் பைருவேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் நீங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து பிரைமரி CO2 அக்செப்டார். ஹியர் யூ கேன் சி பெப் அப்படின்னு போட்டுறது என்னன்னா பாஸ்போ ஈனால் பைருவேட், அவ்வளோதான். ஸோ பைருவிக் ஆசிட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்பீங்க கிளைகாலிசிஸில், நம்ம வந்து எண்டு இது வந்து 3 கார்பன் கொண்ட காம்பவுண்டுன்னு. ஸோ அதே கார்பன் காம்பவுண்ட் தான் இதில். என்னன்னா பைருவிக் ஆசிட்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாஸ்போ ஈனால் பைருவேட், தட் இஸ் பாஸ்பேட் குரூப் இருக்கும் அதில். அந்த பாஸ்போ ஈனால் பைருவேட்டோட 3 கார்பன் கொண்டதோட இன்னொரு CO2 வந்து அடிஷன் ஆகி இட் வில் ஃபார்ம் த ஆக்சலோ அசிட்டேட், தட் இஸ் 4 கார்பன் காம்பவுண்ட். 3 + 1 CO2ல ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, 4 கார்பனாக ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னா பெப் கார்பாக்சிலேஸ், தட் இஸ் பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான். கார்பாக்சிலேஸ்னா அடிஷன் ஆஃப் CO2 கார்பன் டை ஆக்சைடு. அதான் இப்போ இந்த 3 கார்பனோட இந்த CO2 அடிஷன் ஆகும்போது 4 கார்பன் ஆகி ஆக்சலோ அசிட்டேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ஆக்சலோ அசிட்டேட் வந்து அஸ்பார்டிக் ஆசிடாக மாறும் பை மீன்ஸ் ஆஃப் என்சைம் டிரான்ஸ் அமினேஸ் அப்படிங்கிறது மூலமா அமினோ ஆசிட். இன்னொரு விஷயமாவும் மாறலாம், தட் இஸ் கால்டு மேலிக் ஆசிட். அது வந்து NADP பிளஸ் மேலேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமா மேலேட் அப்படிங்கிற ஒரு என்சைம், மேலேட் அப்படிங்கிற மேலிக் ஆசிட் அல்லது மேலேட் அந்த காம்பவுண்டாக மாறும். சரி, இந்த மேலேட் வந்து மெசோஃபில் செல்ஸ்லேருந்து பண்டில் ஷீட் செல்ஸுக்கு போயிடும். அந்த மேலிக் ஆசிட் இங்கே என்ன ஆகும்னா டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். ஸோ 4 கார்பன் கொண்டது 3 கார்பன் பைருவிக் ஆசிடாக மாறும். ஓகேவா, நம்ம கிளைகாலிசிஸில் பார்த்தோம்ல, அந்த பைருவிக் ஆசிடாக மாறிடும். இன்னொரு கார்பன் என்னன்னா CO2 ரிலீஸ் ஆகிடும் பண்டில் ஷீத்தில். ஸோ இந்த பண்டில் ஷீட் செல்ஸில் தே ஹாவ் த குளோரோபிளாஸ்ட். இங்கேயும் வந்து என்ன நடக்கும்னா கேல்வின் சைக்கிள், ஸோ டார்க் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த டார்க் ரியாக்ஷனில் RUBPன்னு நம்ம சொல்லுவோம்ல, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் 1,5 பிஸ்பாஸ்பேட், 2 பாஸ்பேட் இருக்கும், ஒன்றும் இல்லை. அந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டோட இந்த CO2 போய் கலந்துரும். திஸ் இஸ் எ 5 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இந்த 5 கார்பன் + 1 6 கார்பன் காம்பவுண்ட், இது வந்து இந்த கால்வின் சைக்கிள் மூலமாக நடக்கும். இதை நான் கால்வின் சைக்கிளில் நம்ம இன்னொரு இதில் செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ இது தெரிஞ்சு வச்சுங்க, கால்வின் சைக்கிளுக்கு ஒரு CO2 போயிடும். இன்னொரு பைருவிக் ஆசிட் என்ன ஆகும்னா அதில் ATP வந்து யூட்டிலைஸ் ஆகி ATP வில் பிகம் ADP. ஸோ அந்த ஒரு P இருக்குல்ல, ட்ரைபாஸ்பேட்டில் டைபாஸ்பேட் மட்டும் இருக்குது. ஒரு பாஸ்பேட் என்ன ஆகும்னா இந்த பைருவேட் மாலிகுல் பைருவிக் ஆசிடோட ஜாயின் ஆகி பாஸ்போயினால் பைருவேட்னு திருப்பி ரீஜெனரேஷன் பண்ணிச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கார்பன் இஸ் ஃபிக்ஸ்டு வித் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சிங்கிள் ATP. ஒரு ATP எக்ஸ்பென்ஸ் பண்ணி இந்த கார்பனை ஃபிக்சேஷன் பண்ணுது C4 பாத்வேல. ஆனால் C3ல பார்த்தீங்கன்னா இந்த கால்வின் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாலிகுல் ஆஃப் கார்பன் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 3 ATP அண்ட் ஆல்சோ 2 NADH2 வந்து யூஸ் ஆகும். 3 ATP மாலிகுல்ஸ் அண்ட் 2 NADPH2. அப்போ பார்த்துங்க, அது ஹைலி எக்ஸ்பென்சிவ் தானே, எனர்ஜி நிறைய தேவைப்படுதுல்ல கால்வின் சைக்கிளில் ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து C4ல ஒரே ஒரு ATP இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அதை வச்சே நம்ம வந்து ஒரு ATP செலவு பண்ணாலே போதும், நம்ம கார்பனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ எனர்ஜி எஃபிஷியன்ட் யார்? கம்மியாக செலவு பண்ணி வேலையை முடிச்சுக்கிறவங்க தானே எனர்ஜி எஃபிஷியன்ட். அதனால தான் C4 பாத்வே இஸ் எஃபிஷியன்ட் தென் C3 பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பாஸ்போயினால் பைருவேட் இஸ் த பிரைமரி CO2 அக்செப்டார் இன் C4 பிளான்ஸ், தட் இஸ் H/pathway. இந்த C4 பிளான்ஸ் ஃபாலோ பண்ணுறது.
அதை தான் நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். Next, in photosynthesis, the light dependent reaction takes place at, so the timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, give your answers on the chat room. So light independent reaction கொடுத்துருக்காங்க. light reaction அப்படிங்கிறது எங்க நடக்கும்? light dependentனா light reaction குறிப்பாங்க. light independentனா independentனா அது இல்லாம light இல்லாம நடக்கிறது. அப்புறம் dark reactions மென்ஷன் பண்றாங்க. that is called Calvin cycle. So இது எங்க நடக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின்ஸ். ஒன்னு thylakoid, photosystem 1, 2 and stroma. Here you can see these light reactions happens in the granum. அந்த thylakoids இருக்கு இல்லையா, அதில் நடக்கிறது லைட் ரியாக்ஷன்ஸ். அதே இங்கே இருக்கக்கூடிய fluid component, that is termed to be chloroplastல இருக்கக்கூடிய fluid component stroma. அங்கே நடக்கக்கூடிய சைக்கிள் என்னன்னா கேல்வின் சைக்கிள். மெல்வின் கேல்வின்கிறவர் தான் இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சாரு. அதனால கேல்வின் சைக்கிள். திஸ் இஸ் ஆல்சோ termed to be dark reactions, black reactions அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதர் நேம். ஸோ ஹியர் என்னன்னா இங்கே வந்து லைட் ரியாக்ஷன் மூலமா லைட்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடந்து ஃபோட்டோசிஸ்டம்ஸ் இடையில எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறத நான் முன்னாடியே எலிசிடேட் பண்ணியிருந்தேன் இங்கே. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் மூலமா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் மூலமா இங்கே வந்து ஏடிபியும் B6 to Fல சைட்டோக்ரோம் B6லேருந்து Fல ஒரு ஏடிபியும் ஒரு NADPH2O நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டு விஷயம் NADPH2 இதெல்லாம் வந்து லைட் ரியாக்ஷன் கிடைச்சதை யூஸ் பண்ணி இந்த கேல்வின் சைக்கிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா நம்ம CO2 இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணி ஹியர் திஸ் இஸ் CO2, am I right? This get reduced by means of Calvin cycle and converted into sugar. இப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகும். So this happens in the stroma, light reaction in the thylakoids. அப்ப what is the answer? The fourth option is the right answer for this question. Okay, next question. A process that makes important difference between C3 and C4 plant is. Very good. இப்போ C3 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய கேல்வின் சைக்கிள், தட் இஸ் RUBP வந்து அங்கே அக்செப்டார் ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படியே சுகராக கன்வெர்ட் பண்ணுறத C3ல நடக்கும் கேல்வின் சைக்கிள் அண்ட் லைட் ரியாக்ஷன்ஸ். C4 பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் H/SLAC பாத்வேன்னு, தட் இஸ் H/SLAC பாத்வே பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதான் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். மெசோஃபில் செல்ஸ் பண்டில் ஷீத் ரெண்டு இடத்துலையுமே வந்து குளோரோஃபில் இருக்கும். அதான் பியூட்டி இதில். ஸோ கிரானுலர் குளோரோபிளாஸ்ட் வந்து வி கேன் சி தட் இங்கே ஏ கிரானுலர். இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறத பார்த்தோம். ஓகே, பெப்லேருந்து மேலிக் ஆசிட் வரைக்கும் நம்ம அந்த மெசோஃபில் செல்ஸ்லையும் அடுத்தது மேலிக் ஆசிட் என்ன ஆகும்னா டீகார்பாக்சிலேஷன் மூலமாக பைருவிக் ஆசிட் அண்ட் CO2 RUBP இதுக்கும் போகிறத பார்த்தோம் கேல்வின் சைக்கிளுக்கு. ஸோ தட் இஸ் C4 பிளான்ட்ஸ் அதோட பாத்வே. இப்போ என்ன C3னா என்னன்னு தெரியும், இப்போ C4னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ யூ கிவ் யுவர் ஆன்சர்ஸ். The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, yeah, the time's up. What's your answers? Transpiration, that is loss of water through stoma. ஸ்டொமேட்டா வழியா லாஸ் ஆஃப் வாட்டர் நடக்கிறது லீஃப்ல இருக்கக்கூடிய அந்த மெசோஃபில் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா மூலமா லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர். ஓகே, கிளைகாலிசிஸ் குளுக்கோஸை உடைச்சு பைருவிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் photorespiration. ஹியர் the process that makes the difference between C3 C4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா photorespiration. என்னன்னா C3 பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் மோர் எனர்ஜி செலவு பண்ணி ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணும். 3 ATP 2 NADH2. C4 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ATP எனர்ஜியை மட்டும் செலவு பண்ணி கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிடும் H/SLAC பாத்வே மூலமா. இன்னொரு விஷயம் என்னன்னா C3 C4ல இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு காம்பவுண்ட் வந்து 3 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் PGAன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் காம்பவுண்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இது ஒரு மெயின் டிஃபரன்ஸ். இங்கே மெசோஃபில் செல்ஸு மட்டும் குளோரோபிளாஸ்டுக்கு இங்கே ரெண்டுத்துலேயுமே இருக்கிறத நம்மளே பார்த்தோம். பண்டில் ஷீட்லேயே இருந்தது மெசோஃபில் செல்ஸ்லேயே. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C4 பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்லிஜிபிள், நாட் அட் ஆல் பாசிபிள், இட் இஸ் ஆல்மோஸ்ட் அப்சென்ட்.
ஆனா photorespiration எதுல இருக்கும்னா C3 plants ல இருக்கும். photorespiration C2 cycle னு சொல்லு கூட நம்ம சொல்லுவோம். okay, so this is present in C3 plants. ஆனா negligible or absent in the C4 plants. அப்ப photorespiration is the main difference in this. சரி, இந்த photorespiration எப்ப ப்ரமோட் ஆகும்னு பாருங்க. ஆக்சுவலா நம்ம பார்க்கக்கூடிய C3 பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். எப்ப எது நடக்கும்னா, அதாவது லோ டெம்பரேச்சர் லைட் வந்து சன்லைட் வந்து விழுவும் போது ரொம்ப அதிகமா 2 மணி வெயில்லாம் இருந்துச்சுன்னா அப்ப வந்து நமக்கு கேல்வின் சைக்கிள் நடக்காது, ரொம்ப அதிகமான வெயில் நடக்கிற. அதே இளம் வெயிலா ஆரம்பிச்சு ஒரு 6-7 o'clock டு அப்படியே வந்து 9-10 ரீச் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து லோ டெம்பரேச்சர் ஹை CO2 O2 ரேஷியோ இருக்கும்போது கேல்வின் சைக்கிள் நல்லா நடக்கும். ஸோ லோ டெம்பரேச்சர் CO2 O2 சைக்கிள் O2 ரேஷியோ வந்து ஹையா இருக்கணும். இங்க வந்து என்னன்னா ஹை டெம்பரேச்சர் லோ CO அப்படியே ஆப்போசிட். ஹை டெம்பரேச்சரா இருந்துச்சுன்னா 2 மணி அந்த மாதிரி வெயில்ல ரொம்ப ஹையஸ்ட் இது இருக்கும் போது ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணணும்னா யூட்டிலைஸ் பண்ணும் போது அதை போட்டோ ரெஸ்பிரேஷன்ங்கிற ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு போயிடும். ஸோ அந்த டயத்துல போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஹை டெம்பரேச்சர் லோ CO2, கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு வெர்சஸ் ரேஷியோ ஆக்சிஜனோட ரேஷியோ ரோவா இருக்கு, ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும் பட்சத்துல அப்ப என்னன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுக்கு ருபிஸ்கோங்கிற சேம் என்சைம் தான் இது ரெண்டு ப்ராசஸ்க்குமே, கேல்வின் சைக்கிளா இருக்கட்டும் போட்டோ ரெஸ்பிரேஷனா இருக்கட்டும் ரெண்டுக்குமே ஆக்ட் ஆகும். ஸோ இங்க வந்து கார்பாக்சிலேஷனை பண்ணும், இங்க ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியை பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு என்சைம் இது ருபிஸ்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், அபண்டன்ட் புரோட்டீன் இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்பாங்க பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும், இல்லை கிரீன் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அதர்வைஸ் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்கும் போது இந்த ருபிஸ்கோ இதுதான் வந்து என்சைம். ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாரி தான் இது ருபிஸ்கோ கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிறது தான் CO. ஸோ இந்த என்சைம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மோர் அபண்டன்ட் என்சைம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். லோ டெம்பரேச்சர் ஹை ரேஷியோ பிட்வீன் CO2 அண்ட் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்னா கேல்வின் சைக்கிள் C3 பிளான்ட்ஸ்ல. அதே வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும் பட்சத்தில் லோவா CO2 ஆக்சிஜன் ரேஷியோ இருக்கப்ப போட்டோ ரெஸ்பிரேஷன். Photorespiration is the light dependent process which occur in the C3 plants. It is opposite to photosynthesis. அது நல்லாவே தெரியும் நமக்கு. இங்க என்னன்னா photosynthesisல CO2 ரெடியூஸ் பண்ணி ஸ்டார்ச் ஃபார்மேஷன் நடக்கும். இங்க என்னன்னா இருக்கிற கார்பனை ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஸோ RUBPன்னு சொல்லக்கூடியத தட் இஸ் 5 கார்பன் கொண்ட காம்பவுண்டு, அதை என்ன ஆக்கும்னா ஆக்சிடைஸ் பண்ணி 2 கார்பன் கொண்ட காம்பவுண்ட் தட் இஸ் பாஸ்போகிளைகோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கார்பன் கொண்ட காம்பவுண்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா 3 கார்பன் கொண்ட PGA பாஸ்போகிளிசரிக் ஆசிட். இது நீங்க முன்னாடியே தெரியும், இது கேல்வின் சைக்கிள்ல இருக்கக்கூடிய 3 கார்பன் காம்பவுண்ட் இல்லையா. அந்த மாதிரி 5 கார்பனை உடைச்சு 2 கார்பன் கொண்ட பிளாஸ்போகிளைகோலேட் ஆகும், 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் ஆசிடா உடைச்சிரும். அந்த பிளாஸ்போகிளைகோலேட் வந்து இந்த C2 சைக்கிள்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ ஹியர் திஸ் RUBP CO2 ஓட ஜாயின் ஆகும்போது 1 கார்பன் பிளஸ் 5 கார்பன் 6 கார்பன் ஆகும். 6 வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் கிளிசரால்டிஹைட் பாஸ்பேட், தட் இஸ் இது 3 கார்பன் கொண்டது. அப்ப 2 மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறத நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ்ல பார்க்க முடியும் கேல்வின் சைக்கிள்ல. இங்கே பாருங்க ரெஸ்பிரேஷன்ல RUBP get oxidized O2 மூலமா. It will become what? 1 molecule of phosphoglycolate, இன்னொன்று வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் அல்லது கேல்வின் சைக்கிள் மூல போயிடுது பாஸ்போகிளிசரிக் ஆசிட். இந்த பாஸ்போகிளைகோலேட் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ல இட் will become the பாஸ்போகிளிசரிக் ஆசிட், அப்புறம் it will become RUBP. அதுல என்னன்னா இங்க ATP and NADPH2 ஒன்று இதாகுதா, ஹியர் ஆல்சோ CO2 வந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் ATP வந்து யூஸ் பண்ணி RUBP வந்து ஃபார்ம் ஆகும், பாஸ்போகிளிசரிக் ஆசிட். அப்ப பாஸ்போலிசேஷன் நடக்கும். ஸோ இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து வில் பிகம் பாஸ்போகிளிசரிக் ஆசிட். இந்த மாதிரி வந்து இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் 2 மாலிகுல்ஸ் ஜாயின் பண்ணிச்சுன்னா இட் வில் பிகம் த RUBP. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் போட்டோ ரெஸ்பிரேஷன் அண்ட் போட்டோசிந்தசிஸ். எப்பப்ப நடக்குங்கிறத நம்ம இங்க பார்த்துட்டோம்.
C4 plants பொறுத்த வரைக்கும் இந்த do not show the photorespiration. That is the very important advantage over here. Okay, see you in next video. Thank you.